ஸ்டோரிஸ், சுட்டி குழந்தைகளின் குட்டி உலகம். மிக அழகான காடு, பச்சை பசேல்னு போர்வை போத்துன மாதிரி புட்களும் செடி கொடிகளும் மரங்களும் நிறைஞ்ச காடு. அந்த காட்டுல ஏராளமான பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்துட்டு வந்தது. அந்த காட்டுல ஒரு நாள், அப்படியா நீ பார்த்தியா? காடெல்லாம் சொல்றாங்க, ஆனா நான் பார்க்கலையே. ஹே, நான் பார்த்தேன்பா. இப்பதான் வரும்போது கூட பார்த்துட்டு தான் வந்தேன். பார்க்கவே ரொம்ப பயமா இருக்குது. ரொம்ப பெருசா கரு கரு கரு. அச்சோ, நீ பார்த்தா கண்டிப்பா பயந்துருவ. நேற்று கூட புள்ளிமான் என்கிட்ட பேசும்போது இதைத்தான் சொல்லுச்சு. ஆனா அது மரத்தில் இருக்கிற தலைகளை உடைச்சு உடைச்சு சாப்பிட்டுட்டு இருந்ததாமல்ல. ஆமா, நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. அது மர கிளைகளையும் செடி கொடிகளையும் உடைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததாம். நம்ம காடே சின்ன காடு, அது எவ்வளோ பெரிய விலங்கா இருந்திருக்குது. சீக்கிரமா அத்தனை மரம் செடி கொடிகளையும் காலி பண்ணிடுமோன்னு இந்த செடி கொடி சாப்பிட்ற விலங்குகள் எல்லாம் பயந்து கிடக்குதாமா. அது செடி கொடி மட்டும்தான் சாப்பிடுமா, இல்ல விலங்குகள் பறவைகளை கூட சாப்பிடுமா? யாருக்கு தெரியும், புதுசா வந்திருக்குது. இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து போய் அந்த விலங்க பார்த்து போட்டு என்ன ஏதுன்னு கேட்டு போட்டு வந்துடலாம், சரியா? ஆனா பக்கத்துல போக ரொம்ப பயமா இருக்குமே. நம்ம பிடிச்சு சாப்பிட்டுருச்சுன்னா? பயமா தான் இருக்கும். காட்டுலயே யார் தைரியமானவங்க? நான் நினைக்கிறேன் சிறுத்தை தான் தைரியமானதுன்னு. அதனால நம்ம சிறுத்தைய கூட்டிட்டு போலாம். சிறுத்தை மட்டும் இல்ல, புலி, சிங்கம், சிறுத்தை எல்லாத்தையுமே கூட்டிட்டு போலாம். ஒருவேளை நம்மள அது கடிக்க வந்துருச்சுன்னா இவங்க எல்லாம் நம்மள காப்பாத்திடுவாங்கல்ல. சாயந்தரம் நேரம் காட்டுல இருக்கிற பெரும்பாலான விலங்குகளும் பறவைகளும் ஓரிடத்துல கூடுச்சு. புதுசா வந்திருக்கிற விலங்கை பத்தி காரசாரமா விவாதிச்சுக்கிட்டாங்க. அந்த நேரம் காட்டெருமையும் பன்றியும் ஆடி அசைஞ்சு வந்துகிட்டு இருந்தாங்க. காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் காட்டெருமை மேலையும் பன்றி மேலையும் மிகப்பெரிய மரியாதை இருந்துச்சு. ஏன்னா காட்டெருமையும் பன்றியும் தான் அதிக நேரம் அந்த காட்டுல இருக்கிற நூலகத்துல இருக்கும். ஏதாவது படிச்சுக்கிட்டே இருக்கும். அங்க போய் காட்டுல ஏதாவது சிக்கல் அப்படின்னா இவங்க 2 பேர்த்தையும் அழைச்சு அந்த சிக்கலை பத்தி அவங்க கிட்ட சொல்லி சிக்கலுக்கான தீர்வை சொல்லுவாங்க. நிறைய நேரங்கள்ல இவங்க 2 பேரும் நிறைய சிக்கல்களை தீர்த்து வச்சிருக்காங்க. தீர்க்க முடியாத சிக்கல்களை நூலகத்திற்கு போய் நூல்களை புரட்டி பார்த்து அதுக்கப்புறம் தீர்வை சொல்லிடுவாங்க. அடடே, வாங்க வாங்க, காட்டுல நடந்துகிட்டு இருக்கிற கலோபரம் உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும். அதுதான் காடு முழுசு தண்டோரம் அடித்த மாதிரி அதையே 2 நாளாக பேசிக்கிட்டு இருக்கீங்களே. நானும் எல்லாரும் பேசினதை வச்சு நூலகத்துக்கு போய் புத்தகங்களை எடுத்து படித்து பார்த்தேன். ஓஹோ, அந்த புதுசாக வந்திருக்கிற விலங்கை பற்றி ஏதாவது தகவல் இருக்குதா? ஆமாம், அந்த புதுசாக வந்திருக்கிற விலங்கு பற்றி ஒரு புத்தகத்தை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் படித்ததை எல்லாம் அந்த விலங்கோட ஒத்து போகுதான்னு பார்க்கணும். அந்த விலங்கை பார்த்தவங்க யாராவது இருந்தா முன்னாடி வந்து சொல்ல முடியுமா? நான் சொல்றேன். பொறுமையா இருங்க, நான் புத்தகத்துல இருக்கிறத படிக்கிறேன். 2 பேருமே கொஞ்சம் யோசிச்சு காட்டுக்குள்ள வந்திருக்கிற புதிய விலங்கோட நான் சொல்ற தகவல்கள் பொருந்தி போகுதான்னு பார்த்து சொல்லுங்க. இந்த விலங்கு முற்றிலும் கருமையாக இருக்காது, கொஞ்சம் சாம்பல் கலந்த நிறத்தோட இருக்கும். நீங்க சொல்றது சரிதான். அது காகனால கருப்பா இருக்காது, ஆனா சாம்பல் கலந்த கருப்பு கலர்ல இருக்கும். இந்த விலங்குக்கு வால் சிறியதாக இருக்கும். ஆமா, அதனுடைய உருவத்துக்கு ஏற்ற வாளா இல்ல, ரொம்ப சின்னதா தான் இருந்துச்சு. ரொம்ப சரியா சொன்னீங்க. அதோட எடை 4000 6000 கிலோவுக்கு மேல இருக்கும். அவ்வளவு பெருசு. புத்தகத்துல போட்டிருக்கிறத பார்த்தா
கிட்டத்தட்ட என்ன மாதிரி 2-3 மடங்கு பெருசா இருக்கும் போல இருக்குதே. அப்படியும் சொல்லலாம். ஆனா நம்ம காட்டுல இருக்க எந்த விலங்கு கிட்டையும் இல்லாத ஒரு வித்தியாசமான ஒண்ணு நான் பார்த்தேன். அது புத்தகத்துல இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. இதனோட கொம்புகள் மற்ற விலங்குகளை மாதிரி தலைக்கு மேல இல்லாம வாயோட 2 பக்கத்துலயும் இருக்கும். ஆமா ஆமா ஆமா, 2 பக்கத்துலயும் தான் இருந்துச்சு, நான் பார்த்தேன். அதுவும் வெள்ளை நிறத்துல இருந்துச்சு. அதுக்கு பேரு தந்தம். ஆமா, நீங்க எல்லாரும் சொல்றது சரிதான். அந்த விலங்கோட வாய் பாம்பு மாதிரி நீளமா இருக்கும். ஆமா ஆமா, சரியா சொன்னீங்க. அதோட வாயி அவ்வளவு நீளம். இது வரைக்கும் நான் எந்த விலங்குக்கும் அது மாதிரி பார்த்ததே இல்லை. எவ்வளோ நீளம் தெரியுமா? அந்த வாய் வழியாத்தான் மரத்தில் இருக்கிற கிளைகளை டபக்கு டபக்கு டபக்குன்னு ஒடிச்சு ஒடிச்சு சாப்பிட்டுச்சு. நமக்கு இப்படி வாய் இருந்தா எவ்வளவு சுலபமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நான் கூட நினைச்சேன். அது வாயில்ல, அது தும்பிக்க. சரி சரி, இந்த இலைத்தலைகளை மட்டும்தான் சாப்பிடுமா, இல்ல வேற ஏதாவது இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்க. ஏன்னா அது பக்கத்துல போகவே எனக்கு பயமா இருக்கு. இது வரைக்கும் எந்த விலங்கையோ இல்ல எந்த பறவையோ அது பிடிச்சு சாப்பிடல. எதுக்கும் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பக்கத்துல போகணும் இல்லையா? அது எங்கிருந்து வருது என்ன ஏதுன்னு கேட்கணும் இல்லையா? அதை பத்தி புத்தகத்துல இருக்குதான்னு தேடி பார்த்து சொல்லுங்கப்பா. சும்மா வளன்னு பேசிக்கிட்டு இல்லாம. அது பறவை விலங்குகளை சாப்பிடாது. இலை தழைகள், பழங்கள், மரம் மட்டைகள் இதைத்தான் சாப்பிடும். ஐயோ, அது இருக்கிற உருவத்தையும் அது தினமும் சாப்பிட்ற இலை தழைகளையும் பார்த்தா வருங்காலத்துல எங்களுக்கு எந்த புல்லு பூண்டும் கிடைக்காது போல இருக்குதே. ஆமா ஆமா, நமக்கு தான் சிக்கலே. மனிதர்கள் ஆக்கிரமித்து காட்டோட அளவை சின்னது பண்ணிட்டாங்க. இதுக்குள்ள நாம எல்லாரும் இருக்கிறதே சிரமம். இதுக்கிடையில இந்த விலங்கு வேற மரங்களை உடைச்சு சாப்பிட்டா நாங்க எங்க செய்யறது? நாம எங்க போறது? அது எவ்வளவு சாப்பிட்டாலும் காடு அழிஞ்சு போகாது. அதனால காடு உருவாகும். புத்தகத்துல இத பத்தி கூட போட்டு இருக்குதுங்களா? எப்படிங்க அதை காடு உருவாகும்னு சொல்றீங்க? அந்த விலங்கு ஏராளமான இலை தழைகளை பழங்களையும் சாப்பிட்றப்போ அதனோட சாணத்தின் வழியாக காடு முழுவதும் அந்த பழத்தில் இருக்கிற விதைகள் விழுந்து அது மூலமா மரமா மாறும். இவ்வளவு நாளா நம்ம காட்டுல அந்த விலங்கு இல்லாதனால கூட இந்த மரங்களோட எண்ணிக்கை குறைவா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கலாம். அடடா, அத பத்தி எல்லாம் போட்டிருக்குதுங்களா அந்த புத்தகத்துல? ஆஹா, இப்படியெல்லாம் படிக்கிறதுனாலதான் நீங்க அறிவாளி ஆகி போயிட்டீங்க போல இருக்குது. அட, இந்த புத்தகத்துல இருக்கிறதானப்பா நான் சொல்றேன். சரி வாங்க, எல்லாரும் போய் அந்த விலங்க பார்க்கலாம். என்ன விஷயம்? எல்லாரும் மொத்தமா சேர்ந்து எங்க கிளம்பிட்டீங்க? காட்டுக்குள்ள ஒரு மர்ம விலங்கு வந்திருக்கு. அதை நீங்க பாத்தீங்களா? மர்ம விலங்கா? அது எதையும் நான் பார்க்கலையே. யார் பார்த்தது? அது எப்படி இருக்கு? அந்த மர்ம விலங்க பத்தி எல்லாத்தையும் ஒரே மூச்சுல குயில் சொல்லி முடிச்சது. பன்றியாரே, அந்த விலங்கோட பெயரை சொல்லவே இல்லையே. பொறுங்கள், கடைசி பக்கத்தில் இருக்கும். அடடா, கடைசி பக்கமே இல்லையே. அந்த விலங்கோட பெயர் என்னன்னே தெரியலையே. நீங்கள் தான் உலகத்தையே சுற்றுபவராயிற்றே, அந்த விலங்கின் பெயர் என்னவென்று உங்களுக்கு தெரியாதா? பொறுங்கள், சற்று யோசித்து சொல்கிறேன். அந்த விலங்கின் பெயர் யானை. காட்டுக்குள் மர்ம விலங்கு உங்களுக்கு கதை பிடிச்சிருந்ததா? நீங்க இந்த கதையை புத்தகத்துல வாசிக்கணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி வாசிக்கலாம். நீங்க மட்டும் இல்லாம உங்க நண்பர்களுக்கும் வாங்கி கொடுக்கலாம். உங்களுடைய பிறந்த நாளுக்கு பரிசாகவும் அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இயல் பதிப்பகம் 9488468868 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு நிறைய கதைகளை உருவாக்குங்க. ஆலா ஸ்டோரிஸ், சுட்டி குழந்தைகளின் குட்டி உலகம்.